வாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூலிப் நீடில். டியூலிப்பில் த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் 14.5 mm, 15ம் இருக்குது. 15.5 mmமும் நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஆல்ரெடி நம்ம அயன் நீடில் பார்த்துருப்போம். அயன் நீடிலுக்கும் டியூலிப் நீடிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையுமே அயன் நீடில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிப்பு. ஸோ இந்த டிப்பு வந்து நமக்கு டியூலிப் பிராண்டட் நீடிலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எந்திரிக்கும் போது இப்படி கீழே விழுந்ததுனாலோ இல்லை வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் போட்டுட்டோனாலோ இந்த டிப்பு வந்து இமீடியட்டாக அந்த டிப்பு வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்சி போயிட்டதுக்கப்புறம் அந்த நீடில் வந்து வேஸ்ட்டு, நமக்கு அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நான் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவேன், அயன் நீடிலை ப்ரிஃபர் பண்ணுவேன். அயன் நீடிலில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டோட டிப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நல்ல மொத்தியாக இருக்கும், இது லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அயன் நீடிலே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். நானும் அயன் நீடில் தான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து சில பேர் வந்து நூல் சுற்றி அந்த க்ரிப்புக்காக போடுவாங்க, சில பேர் வந்து கேப்பை கேர்ஃபுல்லாக மூடி வச்சும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டியூலிப் நீடிலே ப்ரிஃபர் பண்ணலாம். அதர்வைஸ் அயன் நீடில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. தேங்க்யூ.